சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் அதிமுக என்று அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக அதிமுக செயல்பட்டு வருவதாக அவர் பேசியிருக்கிறார். கிறிஸ்துமஸ் விழாவில் இதுகுறித்து அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைய அரசியலில் பரம்பரையாக தாங்களே பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்கு வங்கியாக ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு வரும் ஓநாய் கூட்டத்தினரிடம் சிறுபான்மையினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். தீய சக்தியிடம் நாம் ஏமாந்து போய்விட்டால் பின்னர் விடியல் என்பதே இருக்காது. தமிழகம் இருளில் மூழ்கிவிடும். எனவே நாம் விழிப்புடன் செயல்படும் காலம் இது. திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 50 மாத காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரசின் மூலம் வழக்கமாக கிடைத்து வந்த பல நல திட்டங்கள் இப்போது கிடைப்பதில்லை. உதாரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் கிறிஸ்தவ இஸ்லாமிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமனம் ஒப்புதல்கள் தடையின்றி வழங்கப்பட்டது. தற்போது அந்த முன்மொழிகள் திமுக அரசில் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் பள்ளிகள் கல்லூரிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கு கொண்டு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். தங்கள் ஆட்சியில் இருந்து சிறுபான்மையினருக்கான திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்படாமல் இருப்பதாகவும் அதிமுக சிறுபான்மையினரின் பாதுகாவலனாக இருக்கிறது என்றும் அவர் பேசி வருகிறார்.